23/12/2024 நம்ம இப்போ ஈரோடு மாவட்டம் சித்தோடு ராயர்பாளையம் வள்ளலார் சைசிங் மில் உரிமையாளர் திரு பன்னீர்செல்வம் ஐயா அவங்களுடைய இடத்துல நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு 6 ஏக்கர் நிலம் எடுத்து முதல் தடவையாக தமிழர் வேளாண்மை முறையில் வரப்புகளை உயர்த்தி பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ உயரம் இருக்குது வரப்புன்னு. கிட்டத்தட்ட என்னுடைய தோல் மட்டம், சரிங்களா? நமக்கு மேலே வரப்புக்கு மேலே அவங்க நிற்கிறாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு கீழே நிற்கிறோம், சரியா? அவ்வளோ உயரம் வரப்பு உயர்த்தியிருக்கிறோம். அந்த நெல் பயிரெலாம் வளர்ந்துருக்குது. சில இடங்களில் நீர் இல்லாமல் இருக்குது, சில இடங்களில் நீர் வந்து வடிஞ்சு போயிருக்குது, பல இடங்களில் இருந்தாலும் தண்ணி நிற்கிது, சரியா? ஒரு அடி தண்ணி அளவுக்கு நிற்கிது. நெல் நல்லா விளைஞ்சிருக்குது. முதல் ஆண்டு இதில் பயிர் வச்சுருக்கிறோம். இது முக்கியமான ஒரு தகவல் வந்து ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்சோம். அது சொல்லாமல் விடுபட்டு போச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு இருக்கு இல்லையா? உணவுன்னா நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம், உணவு தான், சாப்பிட்றோம், வேலை செய்கிறோம், விற்று செய்கிறோம், நடக்கிறோம் அப்படின்னு. இந்த மருத்துவமனைக்கு போகிறோன்னு வைங்களேன், ஏதோ நோய் வந்துடுது பெரிய அளவில், மருத்துவமனைக்கு போகிறோம். மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு மருத்துவம் பார்க்குறாங்க. மருத்துவம் பார்த்தா என்ன ஆகும், திருப்பி என்ன செய்வோம், பழையபடி சாப்பிடுவோம், தூங்குவோம், ஓடுவோம், ஓடியாருவோம். அதை யார் செய்வா? நம்ம உடம்பு செய்யும். யார் செய்வா? நம்ம உடம்பு செய்யும். பழையபடி சாப்பிடுவோம், தூங்குவோம், நடப்போம், வேலை வித்தெல்லாம் செய்வோம். நம்ம உடம்பு செய்யுதுன்னு அர்த்தம். நம்ம செய்யணும்னா நம்ம உடம்பு செய்யுது, சரிங்களா? இந்த வேலையை உடம்பு எப்போதும் செய்கிற மாதிரி செஞ்சால் என்ன, ஏன் நோயெல்லாம் வரணும்? இதுமாதிரி நோய் வராமல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்? மனுஷனுக்கு நோய் வரக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் சாப்பிடுது, அதுகளுக்கெல்லாம் நோய் வரலை. உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் சாப்பிடுது, அதுக்கெல்லாம் நோய் வரலை. நம்ம சாப்பிட்டா மட்டும் நோய் வந்துடுது. அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சாங்கங்க. அப்புறம் நோய் எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நோய் எதனால் வருது மனுஷனுக்கு யாருமே சொல்லலை இன்றைக்கி வரைக்கும். சித்த மருத்துவத்தில் கேட்டிங்கன்னா வாதப்பித்த சிலேத்துமம் தான் நோய்க்கு காரணம்பாங்க. தமிழில் கேட்டிங்கன்னா 4448 நோய் அப்படிம்பாங்க. நோய் 4448 நோய் சரி பண்ணுறதுக்கு என்னய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது, சரிங்களா? எல்லா நோய்க்கும் சரியாக போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி மருந்து வேணும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எதனால் நோய் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களால் ஆன உடலை நோய் வருவதற்கு காரணம் என்ன? பஞ்சபூதங்களால் ஆன உடலில் நோய் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப நெருக்கினாங்க. 4448 நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னா அவ்வளோ லேசுங்களா? தலைவலிக்கே 100கணக்கான மருந்து இருக்குது இல்லைங்களா? ஜுரத்துக்கு 1000கணக்கில் இருக்குது மருந்து. இப்படி ஒரு நோய்க்கே இத்தனை மருந்து தேவைப்படுது நோயை குணப்படுத்த. அப்போது 4448 நோய்க்கும் ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த எதனால் இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா கடைசியாக என்ன முடிவுக்கு கொண்டு வராங்கன்னா, வாத பித்த சிலேத்துமம். வாதம்னா காற்று, பித்தம்னா சூடு, சிலேத்துமம்னா குளிர்ச்சி, சரிங்களா? அதாவது காற்று, வெப்பம், குளிர்ச்சி. இது அதிகரித்தாலோ குறைஞ்சாலோ தான் நோய். பஞ்சபூதங்களில் காற்று, வெப்பம், குளிர்ச்சி அதிகரித்தாலோ குறைஞ்சாலோ தான் நோய் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, இது மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுமா? எப்போ வேணாலும் திடீர்னு வெள்ளம் வரும், திடீர்னு அனல் காற்று அடிக்கும் உடம்புக்கு வெளியில், அப்போ அந்த உடம்பு பாதிக்கும். அதேமாரி உடம்புக்குள்ளே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தான் நம்ம நோய்கள்ங்கிறோம். உடம்புக்கு வெளியில் அனல் காற்றே அடித்தாலும் உடம்பு பத்திரமா இருந்தால் நம்ம எங்கேயாவது நிழலை பார்க்க போய் உட்காந்துக்கலாம். எவ்வளோ வெள்ளம் எடுத்தாலும் எங்கேயாவது மேடு கிடைக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கலாம். உடம்புக்கு உள்ள பிரச்சனை வந்ததுன்னா அதை என்ன பண்ணுறது? இது ஒரு நியாயமான கேள்வி இருக்குல்ல. உடம்புக்குள்ளே அதை சரி பண்ணணும். உடம்புக்குள்ளே காற்று, வெப்பம், குளிர்ச்சி இதை மூணையும் சரி பண்ணுறதுக்காக தாங்க கண்டுபிடிச்சான். இந்த மாதிரி சரி பண்ணுற வேலையை சரியாக செய்கிற ஆள் ஒருத்தனை கண்டுபிடிச்சான். அவன் தாங்க நெல். இந்த நெல் தான் என்ன செய்யுது, காற்று, வெப்பம், குளிர்ச்சியை மிக சரியாக வழி நடத்துது. எப்படிங்க? இது யாராவது ஒத்துக்கணும்ல. அது எப்படி செய்யும்? அது வந்து ஒரு புல் மாதிரி ஒரு தானியம் தானே. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ வெய்ய அடிச்சதுன்னா என்ன பண்ணுறோம், உடனே ஓடி போய் எங்கேயாவது குளிர்ச்சியான இடத்துக்கு நிழலுக்கு போயிடுறோம்.
நல்ல கடுமையான வெயிலில் பசங்களை வெயில் நேரத்தில் குளித்தா எவ்வளோ சுகமாக இருக்கும், வெயிலில் சுகமாக இருக்கும்ல, வெயிலை தெரியாது தண்ணியில் இறங்கினா. அந்த மாதிரி கடுமையான வெயில் வரும்பொழுது என்ன தண்ணியிலேருந்து இந்த நெல் பயிர் குளிர்ச்சி எடுத்துக்கும். மார்கழி மாதம் கடுமையான குளிராக இருக்குது. அப்போ என்ன செய்வோம், எங்காச்சும் வெயில் கிடச்சா சுகமாக வெயில் காயலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி மார்கழி மாதம் தண்ணீர் அதிகமாக நிற்கும்போது இந்த குளிர்ச்சிக்கு பதிலாக வெப்பத்தை சூரியன்கிட்டேருந்து எடுத்துக்கும். அதிகமான காற்று அடிக்குது பயங்கரமாக. இந்த மாதிரி வரப்புகளை உயரமாக போட்டுட்டா இந்த காற்று எங்கேயாவது இந்த பயிரை சாய்க்குமா பாருங்கள். 5 அடி உயரத்துக்கு மேலே காற்று அடித்தாதாங்க. 5 அடிக்குள்ளே வந்துன்னா வரப்புக்கு மேலே தான் காற்று போகும், உள்ளே வரவே வராது. அதுக்கு மேலே 5 அடி தண்ணி வேறு, எவ்வளோ காற்று அடித்தாலும் தண்ணியில் அப்படியே ஆடிக்கிட்டே நிற்குமே தவிர தண்ணியில் சாயாது. இப்போ சரியாக வந்துட்டிங்களா? வெயில் அதிகமானால் குளிர்ச்சியை எடுத்துக்குது, வெயிலை கடத்துறதுக்கு பதிலாக குளிர்ச்சியை எடுத்துக்குது. குளிர்ச்சி அதிகமானால் வெப்பத்தை எடுத்துக்குது. காற்று அதிகமானால் காற்றை தண்ணீரோட துணையோட சமப்படுத்துது. காற்றே இல்லை மாலை நேரங்களில் வந்த உடனேயே காற்றுல மெல்லிய உடம்புங்க, மெல்லிசு குழாய் ஈஸியாக காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும் தானாகவே. பெரிய காற்று அடிக்கலனாலும் லேசாக காற்றடிச்சா போகிறோம், உடனே ஆடி சுகமாக ஆக்கிக்கும். இந்த மாடு வாளால் விசிறிக்கிற மாதிரி இந்த தோகையெல்லாம் தானாகவே லேசாக காற்றுல ஆடி சுகத்தை அனுபவிச்சுக்கும். அப்படி காற்று, வெப்பம், குளிர்ச்சி இந்த 3லேயும் ஏற்படுகின்ற குற்றங்களை வாழ்நாள் பூரா செஞ்சு ட்ரைனிங் ஆகிடுதுங்க, பயிற்சி எடுக்குது. அந்த மாதிரி அந்த உயிர் கருவையே வளர்க்குது. அதனால தாங்க இது மருந்தாகவே செஞ்சான். இதனால தான் உணவே மருந்துன்னு சொன்னாங்க. மறுபடியும் புரிஞ்சுக்குவாங்க, அந்த மாதிரி தயாரித்தா தான் அது மருந்து. அந்த மாதிரி இப்போ தயாரிக்கிறதே இல்லை. அதனால் அரிசி சோறு சாப்பிட்டா அனைத்து நோய்களும் வந்துடும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க மருந்தே செய்யறது இல்லைல்ல, அது சும்மா வயிற்று தீனிக்காகன்னு சொல்லி அந்தமாரி தயாரிச்சுட்டு அப்புறம் அது சாப்பிட்டா நோய் வந்துடும் அப்படிங்கிறது. ஏன்னா மருந்தை தயாரித்தா தானே உடம்புக்கு வர நோயை போக்கும். மருந்தே தயாரிக்காமல் எல்லா நோய்க்கும் காரணமாகவே உருவாக்கிடுறது. அப்புறம் என்னடான்னா இதை சாப்பிட்டா எல்லா நோயும் வந்துடுறது. மருந்தாக இருந்தால் தான் நோயை போக்கும். அந்த மாதிரி மருந்து மாதிரி தயாரித்த ஒன்று தாங்க இந்த நெல். மீண்டும் அந்த முறையை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிறோம். இந்த வரப்புகளை உயர்த்துகிறோம். இந்த பெய்கிற மழைநீர், தூய மழைநீர், உலகத்திலேயே தூய மழைநீரில் நின்று விளையிற இடம் வயல்வெளிகளுங்க. அதனால் இந்த மருந்தை தயாரிக்கிறதுக்கு விரும்புகிற இளைஞர்கள் முன்வாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இந்த ஆள் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. உண்மை தான், சொல்லிக்கிட்டே இருப்போம், நாங்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனால் நீங்கள் செஞ்சுக்கிட்டால் தான் நல்லா போகும். மருந்து சொல்லுவான், மருந்து நீங்கள் சாப்பிட்டா தானே நல்லா போகும். இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு அனுபவிச்சாதாங்க அதெல்லாம் சொல்ல முடியும். இல்லாட்டினா சொல்ல முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. மாத்திரையை சாப்பிட்டு மாத்திரையும் உங்களை சரி பண்ணால் தான் உண்மை. நாங்களும் அதான் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பிடாதீங்க. இது சரியாக போனால் தான் உண்மை, தானாகவே சரியாயிடும்னு நம்பிடாதீங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு நல்லா போனால் உண்மை. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அப்படின்னு நாங்களும் சொல்லிகிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் சாப்பிட்டு பதிவேற்றம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நாங்களும் தொடர்ந்து பதிவுகளில் வர்றோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. மருந்தாக உணவை செய்த உலகத்திலேயே உண்ணுகின்ற உணவையே மருந்தாக செய்தவர்கள் வாழ்ந்த பூமி. அந்த பூமியில் தான் அந்த மருந்தை இன்றைக்கி சாப்பிட்டா உலகத்தில் உள்ள எல்லா நோயும் வரும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்து செய்கிற முறையையே அழித்து நோயை உருவாக்குகின்ற ஒன்றாக அந்த மருந்தை மாற்றினார்கள். எக்ஸ்பைரி டேட் ஆனால் தான் மருந்து நோயை உருவாக்கணும்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இல்லை, மருந்துங்கிற பேரில் டூப்ளிகேட்டாக தயாரித்தாலும், பொய்யான ஒரு பொருளை மருந்தாக தயாரித்தாலும், மருந்துங்கிற பேரில் பொய்யான முறையில் அதை தயாரித்தாலும் அது மருந்தாக வேலை செய்யாது இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அந்த மருந்தை நாங்கள் தயாரிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். மீண்டும் மக்களின் முழுமையான ஆரோக்கியத்திற்கு காரணம் இந்த அடிப்படையில் விளையிற உணவுகளை நீங்கள் முதல்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒன்று வாங்கி சாப்பிடுங்க, அல்லது உண்மையான முகவரிகளை பாருங்கள். இவங்க வயலில் மழைநீர் நிறுத்தியிருக்கிறாங்களா, வரப்பு உயரமாக போட்டிருக்கிறாங்களா, அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அல்லது வாய்ப்பு உள்ளவங்க உங்கள் நிலத்தில் ஒரு மூலையில் கொஞ்சமாவது செஞ்சு அந்த அரிசியை சாப்பிட்டு பாருங்கள். சக்கரைன்னா சாப்பிட்டு பார்த்தா தானங்க தித்திக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும். இல்லாட்டினா எப்படிங்க சக்கரைன்னு நம்பி சொல்கிறது? சரிங்களா? அது மாதிரி இது மருந்தாக வேலை செய்யுதா இல்லையாங்கிறத இது சாப்பிட்டு பார்த்தா தாங்க கண்டுபிடிக்க முடியும். முடிகிறவங்க முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.